வணக்க மக்களை, சட்டமன்ற கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? அதெல்லாம் எங்களால் முடியாது, பாஜகவிடம் சோல்றை ஏற்றிய எடப்பாடியா? 2026 அதிமுக தான், அதாவது பிக் பாஸில் ஷாக்கில் மோடில் கமலாயமா? வாங்க வீடியோவை மூலியமாக கண்டாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது ஏப்ரல் 23 தமிழகம் உள்ள அனைத்து தொகுதிகளுமே கண்டிப்பாக இந்த சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில்தான் தேர்தல் ஆணையம் புதிய விதிமுறைகள் எல்லாம் வகுத்திருக்கிறதா. அந்த வகையில் தான் தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கூட்டணி கட்சிகளுக்கும் தனது கூட்டணி தொகுதி பங்கீடின அரசியலில் மும்பாரமாக செயல்பட தொடங்கிவிட்டது. இதனைத் தொடர்ந்து தான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் பம்பரபோர் சுழல் கொண்டு தங்களுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதா. தமிழ்நாட்டில் இந்த சட்டமன்ற தேர்தல் என்பது களம் சூடுபிடித்த நிலையில்தான் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த கூட்டணியில் ஒரு தொகுதி பங்கீடு குறித்த விவாதமெல்லாம் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது என்னவென்றால், கடந்த காலம் ஒரு கசப்பான அனுபவங்கள் மற்றும் மாநில உரிமை சார்ந்த அரசியலை முன்னிறுத்தி இந்த முறை பாஜகவிற்கு குறைந்த அளவிலான தொகுதியில் மட்டுமே கண்டிப்பாக அதிமுக வழங்கப்படும் என்று தலைமை அறிவித்திருக்கிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தேசிய கட்சிகளை விட மாநில கட்சிகளுக்கே அதிமுக முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக உள்ளார் என்று கூறப்படுகிறதா. கடந்த 2021 தேர்தலில் போலின்றி இந்த முறை கண்டிப்பாக அதிமுக தனது அதாவது திராவிட அரசியல் அடையாளத்தை வலுப்படுத்த விரும்புகிறதா. பாஜகவின் இந்த ஒரு அதிரடியான அரசியல் நகர்வு மற்றும் மாநிலங்கள் தலைமையான விமர்சனங்களை அதிமுக தொண்டர்களிடையே ஒருவித அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கிறதா. அது மட்டுமின்றி சிறுபான்மை மற்றும் நடுநிலை வாக்காளர் என்பது ஆதரவை பெறவுடன் பாஜகவுடான இந்த கூட்டணியில் அதிமுகவே கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய அண்ணன் என்பதை நிலைநாட்ட எடப்பாடி பழனிசாமி திட்டமிட்டதாக அரசியல் வியூகங்களாக வகுக்கப்பட்டு வருகிறதா. இந்த நிலையில்தான் மறுபுறமோ தமிழகத்தில் தங்களது வாக்கு வங்கி அதிகரித்து வரும் பாஜகவானது கண்டிப்பாக இந்த மாநில தலைமை என்பது அதிமுக தொகுதிகளை கோரி வருகிறது. இருப்பினும் அதிமுக அமைந்துள்ள இந்த தொகுதி பங்கீட்டில் குழு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியை மட்டுமே கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்வதில் கவனமாக இருக்கிறதா. குறிப்பாக சொல்லப்போனால் பாமக மற்றும் தேமுதிக போன்ற கட்சிகளை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய சூழலில் பாஜகவிற்கு இரட்டை இலக்கு எண்களுக்குள்ள தொகுதிகளை ஒதுக்க அதிமுக முன்வந்ததாக கூறப்படுகிறதா. அதாவது எடப்பாடி பழனிசாமி குறைந்தபட்சம் அதாவது பாஜகவிற்கு 20-30 தொகுதியில் கண்டிப்பாக ஒதுக்கப்படலாம் என்ற நிலையில்தான் அவர் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் தெரிவிக்கிறதா. இந்த தொகுதி பங்கீடை மோதல் வரும் நாட்களில் இரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவில் என்பது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. எடப்பாடி பழனிசாமியின் இந்த ஒரு அதிரடி முடிவு என்பது அதிமுகவை மீண்டும் அரியணையில் ஏற்ற உதவுமா அல்லது கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துமா என்பதுதான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதாவது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது கண்டிப்பாக அதிமுக பாஜக கூட்டணி இது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்பட்டாலும் கண்டிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர்கள் கூட்டணி என்பது ஒரு கண்டிப்பாக வெற்றியை நோக்கி நகருமா என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக பார்க்கப்பட்டு வருகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.